ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த பரிசுத்த நாளிலும் ஸ்தோத்திரங்களை ஸ்தோத்திரத்தை யூடியூபின் வழியாய் சந்திக்கும்படியாக பரலோக தேவன் கொடுத்த பாக்கியத்தை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நல்ல நாளிலும் தேவ சமூகத்தில் எல்லோரும் ஒரு விசை கண்களை மூடி ஸ்தோத்திரருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து ஒரு சில ஸ்தோத்திர பாடல்களை பாடி அவரை ஆராதிப்போம். எல்லா பிள்ளைகளும் இருக்கிற இடங்களிலே நீங்கள் ஸ்தோத்திரம் இதை கேட்கிறவர்களாய் பார்க்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இதோடு இணைந்து பாடி தேவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் ஸ்தோத்திரம் நீங்கள் இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லோரும் தேவ சமூகத்திலே ஒரு விசை அவரை நோக்கி பார்ப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல வேளையிலும் அப்பா உடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே வந்திருக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திர ஆராதனை வேளையில தேவ பிரசன்ன வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைகள் மத்தியிலே உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தகப்பனே இதை ஸ்தோத்திரம் பார்த்து அந்த ஸ்தோத்திர பாடல்கள் எல்லாம் கேட்டு இணைந்து பாடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவ நாட்களிலே பலத்த காரியங்களை செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மாத்திர இந்த இடத்துல மகிமைப்பட உடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். நாட்களிலும் நம்மை மறவாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை நினைத்து நம்மை வழி நடத்தி வருகிற கர்த்தரவர். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எத்தனையோ உபத்திரவங்கள், ஆடுகள், வேதனைகள், கண்ணீர்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை கண்ணீராகவே மாறிவிட்டது. அவர்கள் மரிக்கும் வரைக்கும் அவர்களாலே சந்தோஷமாய் இருக்க முடியாத நிலைமைக்கு அநேகர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் குடும்பத்திலே நெருங்கினவர்களை, பெற்றெடுத்த பிள்ளைகளை, ஸ்தோத்திரத்தினுடைய கணவரை, இன்னும் பிள்ளைகள், பெற்றோர் இப்படியெல்லாம் இழந்து அநேகர் தவித்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் உங்களையும் என்னையும் ஆண்டவர் கிருபையால் வைத்திருக்கிறாரே. அப்படி என்றால் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நீங்கள் நல்ல ஸ்தோத்திரம் புரிந்து கொண்டு கர்த்தருக்காக வாழுங்கள், எழும்புங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இதுவரை மறக்காத ஆண்டவர் இன்னும் உங்களை மறக்க மாட்டார். எல்லாரும் தேவ சமூகத்தில் இணைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலாமா? ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை
பாதுகாத்து வழி நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார். ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க பல கலக்கத்தில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், நெருக்கத்தில் இருக்கலாம். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை திரும்பி பாருங்கள். அதை நினைச்சாலே ஆண்டவரை துதிக்காமல் இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். சில உபத்திரவங்களா, பாடுகளா, இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. ஸ்தோத்திரம். நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். இந்த உலகத்தை ஜெயித்தவர், பாடுகளை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால எல்லா பாடுகளையும் பிரச்சனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய பலனையும் சத்துவத்தையும் அபிஷேகத்தையும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைச்சு பாருங்க. இன்றைக்கு நாம் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. இதை நீங்கள் நினைத்தாலே ஆண்டவரை துதிக்காமல் இருக்க முடியாது, நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். எத்தனையோ இடங்களில் ஜனங்கள் பசி பட்டினியினால் வாடும்போது உங்களுக்கு எவ்வளவோ ஸ்தோத்திரம் நன்மையான ஈவுகளை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்களை நல்ல முறையில் போஷிக்கிறாரே. இந்த ஆண்டவர் எப்படி மறக்க முடியும்? நிச்சயமாக இன்னும் அவருக்கு அதிகமாக நன்றி சொல்லுங்க. நீங்க எவ்வளவு தூரம் அவருக்கு நன்றி சொல்லுகிறீர்களோ அவ்வளவு தூரம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கிறீர்களா? உங்களுக்காய் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தங்களிலே உண்மையுள்ள தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். சொன்னதை செய்கிற கர்த்தர் அவர். ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை செய்யாமல் அவர் இருக்கவே மாட்டார். ஸ்தோத்திரம். நமக்கு எத்தனையோ வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை சில காரியங்களுக்கு நடந்திருக்கலாம், சில நடக்காமல் இருக்கலாம். அந்த நடக்காத காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் நடப்பிக்க போகிறார், செய்து காமிக்க போறாரு. ஜீவனுள்ள தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன் என்பதை ஸ்தோத்திரம் அவருடைய செயலினாலே, அவருடைய கிரியையினாலே அவர் காண்பிக்க போகிறார். நிச்சயமாக அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். எல்லாரும் தேவ சமூகத்துல அவரை நோக்கி சொல்லுவோமா, ஆண்டவரை நீங்க செய்ய நினைச்சது ஒரு நாள் தடைபடாதுப்பா, எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்று சொல்லி எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பாடி மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் செய்ய நினைச்சது தடைபடாது. ஒருவேளை 6 மாதம் கழிஞ்சு 7வது மாதத்துல வந்திருக்கிறோமே, வாக்குத்தத்தம் நிறைவேறல, சூழ்நிலையெல்லாம் வித்தியாசமா இருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, இன்னும் நாட்கள் இருக்கிறது. நிச்சயம் அவர் சொன்னதை நமக்கு செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். தொடர்ந்தும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில், இந்த 7வது மாதத்திலும் கூட நல்ல ஒரு வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை வாங்கினது மட்டுமல்ல, அதை சுதந்திரித்துக் கொண்டார். நீங்களும் இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை ஸ்தோத்திரம் கேட்கிறது மட்டுமல்ல, அதை உங்கள் வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். உங்களுக்கு நேராய் வார்த்தைகள் கடந்து வருகிறது. எல்லாரும் பக்தியாய் இருந்து, கவனமாய் இருந்து வார்த்தைகளை கவனியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 7வது மாதத்திலையும் தேவனாய் கர்த்தர் நம்மை ஜீவனோட, சுகத்தோட, ஆரோக்கியத்தோட, பலத்தோடு வைத்திருப்பதை நினைத்து என் ஆண்டவரை நான் அதிகமாய் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர்.
உடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த 6 மாதங்களை கடந்து வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். 7வது மாதம் தேவன் நமக்கு அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை தந்திருக்கிறார். அதை நாட்கள் தியானம் பண்ண போகிறோம். அதிலிருந்து அநேக நன்மையான வார்த்தைகளை, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். அதை கேட்டு இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து நீங்கள் ஜெயமாய் மாறப்போகிறீர்கள். கர்த்தர் நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கூட ஆமோஸ் எழுதின புஸ்தகத்திலே அதில் 9வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். கர்த்தர் நாட்களில் தருகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், என்னுடைய ஜனமாகிய ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனமாகிய என்னுடைய ஜனத்துடைய சிறையிருப்பை நான் திரும்ப போகிறேன். ஸ்தோத்திரம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு நேராய் ஸ்தோத்திரம் கானானுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்களை ஸ்தோத்திரம் பார்வோன் அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அந்த நாட்களிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாய், அடிமைத்தனத்திலிருந்து சிறையிருப்பிலிருந்து மீட்கும்படியாய் மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாய் அனுப்புகிறதை பார்க்க முடிகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டியவர்கள், ஒரு பெரிய மேன்மைக்குள்ளே ஸ்தோத்திரம் நீங்கள் இருக்க வேண்டியவர்கள். பல சூழ்நிலைகள் நிமித்தம் இன்றைக்கு ஒரு சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறீங்க. சாத்தானுடைய சிறையிருப்புக்குள்ளே, சில மனிதனுடைய சிறையிருப்புக்குள்ளே, சில மாந்திர கிரியனுடைய சிறையிருப்புக்குள்ளே நீங்கள் இன்னைக்கு ஒடுக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் காண்பிக்கிறார். அன்பு தேவ ஜனமே, அன்றைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரவாளியாக இருக்க வேண்டியவர்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்துக்குள் இருந்து ஒரு சுதந்திரம் இல்லாதபடி, ஒரு சந்தோஷம் இல்லாதபடி, வாழ்க்கையில் எதையும் அனுபவிக்க முடியாதபடி அவங்க கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களிலையும் அந்த கட்டப்பட்ட நிலைமையில் அடிமைத்தனத்துக்குள்ளே சிறையிருப்புக்குள்ளே இருக்கும்போது கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே தேவனாய கர்த்தர் அவருடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டுதான் விடுவிக்கும்படியாய் மோசையை அங்கே ஸ்தோத்திரம் அனுப்புகிறதை பார்க்க முடிகிறது. மோசே சென்று ஜனங்களை விடுதலை ஆக்குகிறார். பார்வோனுக்கு அந்த ஸ்தோத்திரம் அந்த கானானுக்கு நேராக அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறதை பார்க்க முடிகிறது. இந்த நாட்களிலே ஒரு பெரிய மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து ஒரு வெற்றி பயணம் செய்ய வேண்டிய உங்களை எந்தெந்த கிரிகள் சிறைபிடித்து வைத்திருக்கிறதோ, அடக்கி ஒடுக்கி வைக்கிறதோ, அந்த கிரிகளுக்குள்ளெல்லாம் தேவனாய கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுவிக்க போகிறார். அதிலிருந்து உங்களை கர்த்தர் திரும்ப போகிறார். ஒரு மேன்மையான நல்ல பாதையில் உங்களை கொண்டு சென்று ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நம்புங்க, நிச்சயமாய் அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இன்னும் பார்க்கும்போது யோபு நல்ல செழிப்பான ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அவனோட வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறான். கர்த்தர் நல்லா தேடுகிறான். அவனை குறித்து நீதிமான் என்று சொல்லி கர்த்தரை சாட்சி சொல்கிறதை பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட யோபுவோட வாழ்க்கையிலே திடீர்னு சொல்லி ஒரே நாளிலே அவனுக்குள் இருந்த எல்லா சந்தோஷம் அவனுக்குள்ளேருந்து விலகி போகிறதை பார்க்க முடியுது. காரணம் என்ன? இருந்த சொத்து சுகம் மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைகளும் அத்தனை பேர்களும் ஒரே நாளிலே தன்னை விட்டு பிரிந்து போகிற ஒரு அனுபவம் அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. யாரால் சகித்துக் கொள்ள முடியும்? அதுக்கு முந்தின நாள் வரை சிரித்து பேசி சந்தோஷமாக இருந்த மனுஷன் யோபு அந்த பிரச்சனை வந்த நாட்கள் அந்த செய்தியை கேட்ட உடனே நிலைமைகள் எல்லாம் மிக மோசமாய் மாறிவிடுகிறது. அது மட்டுமல்ல, அவனோட சரீரத்துக்குள்ளே ஒரு பயங்கரமான வியாதி வந்து அவனை ஸ்தோத்திரம் ஆட்டி படைக்கிறதை பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பிசாசான வியாதியை கொடுத்து ஸ்தோத்திரம் குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் பறித்த நிலைமையில ஒரு சிறைபிடிக்கப்பட்ட மனுஷனாய் இந்த யோபு காணப்படுகிறார். நான் சொன்னேன், அது முந்தின நாள் வரை அவன் மிக சந்தோஷமாய் பிள்ளைகளோடு கூட சொத்து சுகத்தை அனுபவித்துட்டு சந்தோஷமாய் இருந்த மனுஷன் ஒரே நாளிலே எல்லாம் அவனை விட்டு பறிபோன நிலைமை. இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நீங்க சில சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். திடீர்னு சொல்லி உங்க வாழ்க்கையில வந்து சில தோல்விகள், வாழ்க்கையில் வந்து சாத்தானுடைய சில போராட்டங்கள் உங்களை மிகவும் வேதனைப்படுத்தி கண்கலங்க வைத்துக் கொண்டு இருக்கிறதா? தேவனாய் கர்த்தர் யோபை அப்படிப்பட்ட சத்துரு சோதித்த வேளையிலையும் யோபுக்கு இரட்டிப்பான நன்மை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. யோபுடைய சிறையிருப்பை
கர்த்தர் மாற்றுகிறதை வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுதுதான் அந்த சிறையிருப்பு நாட்களிலே கூட யோபு என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. மூன்றாவது சோதரம், ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பஞ்சம் ஆபிரகாம் காலகட்டத்தில் வந்தது போல ஈசாக்குடைய காலகட்டத்தில் ஒரு பஞ்சம் வருகிறது. இவன் பிழைப்பை தேடி போகும்போது சோதரன் இவன் விதைத்து விளைய செய்கிறதெல்லாம் இவனுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, பெரிய உயர்வை கொண்டு வருகிறது. அதை பார்த்து கொண்டிருக்கிற அமலேக்கியர், அந்த தேசத்து ஜனங்கள், இவன் செய்கிறதெல்லாம் அருமையா ஆசீர்வாதமா 100 மேனியை பலன் கொடுக்கிறது சொல்லி பொறாமை கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். பொறாமை கொள்ள ஆரம்பித்தது மட்டுமல்ல, இவன் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் தூர்த்து போடுகிறதை பார்க்க முடிகிறது. இவனை முன்னேற விடாதபடிக்கு அங்கு இருக்கிற சக்திகள் அவனை எதிர்த்து இருக்கிறதை அங்கே பார்க்க முடிகிறது. அதன் மத்தியில சோத்திரம் இவர்களெல்லாம் அவரை தொல்லை பண்ணி சோத்திரம் இது எங்களுக்குரியது சொல்லி இவனை துரத்தும் போது அந்த இடத்துக்கெல்லாம் ஏசேக்கு சித்தனா என்று பெயர் வழங்கிவிட்டு யாரிடத்திலும் மறுத்துறவு பேசாதபடி அவன் தேவ சுத்தத்தின்படி கடந்து வருகிறதை பார்க்க முடிகிறது. இந்த ஏசேக்கு சித்தனா மறைந்து போன பிறகு இவனுக்கு கர்த்தர் ரகோபத்தை கொடுத்தார். அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறதை இங்கே பார்க்க முடிகிறது. யோசேப்பிலும் ஈசாக்கோட வாழ்க்கையிலே ஈசாக்கு விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கையிட்டு செய்கிற அநேக காரியங்கள் சோத்திர வாய்ப்பாக வந்தாலும் ஆசீர்வாதமாய் வந்தாலும் பல மனிதர்கள் பொறாமையினால உங்களுடைய தொழிலை, உங்களுடைய வியாபாரங்களை, உங்கள் குடும்பத்தை, நீங்க செய்கிற விவசாயங்களை, நீங்க செய்கிற எல்லா காரியங்களையும் பொறாமை கொண்டு உங்களை அழிக்கும்படியாக உங்களை துரத்தி கொண்டு வருகிறார்களா? ஒன்றும் பேசாதீங்க. ஈசாக்க போல மௌனமாயிரு தேவ சித்தத்தை தேடி நீங்கள் ஓடுங்கள். உங்க வாழ்க்கையில் சிறையிருப்பை மாற்றி உங்களுக்கு ஒரு ரகோபத்தை கர்த்தர் திறந்து தரா. அவர் ஆவல் உள்ள தேவனாக காணப்படுகிறார். இந்த 3 நபர்களுக்கு நாம் பார்த்தோம். முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சிறையிருப்பின் நாட்கள் அவர்கள் ஜெபித்தார்கள். இந்த ஜெபம் உங்களுக்குள்ள இருக்குதா? இந்த ஜெப வாழ்க்கை உங்களுக்குள்ள இருந்தால் உங்களுடைய கூக்குரல் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்க சிறையிருப்பை மாற்றுவார். இரண்டாவது நம்ம பார்த்தோம், யோபு எல்லா சொத்து சுகம் ஆஸ்தி நல்ல நீதிமான் நல்லா இருக்கிறான். ஒரே நாளிலே அவனுக்குள்ள இருக்கிற எல்லா சொத்து சுகத்தையும் சத்துருவான் பறித்து விட்டு போகிறான். அதன் நடுவில் அவன் சொல்லுகிற வார்த்தை, விசுவாச வார்த்தை, நம்பிக்கைக்குரிய வார்த்தை, என் கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். இந்த யோபு போல நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறதா? மூன்றாவது ஈசாக்கு இன்னைக்கு விதைக்கிறான். அவன் பயிலாக கஷ்டப்பட்டு அந்த விவசாயத்தை பண்ணுகிறான். சோதரம் அந்த விவசாயத்தை பண்ணி அது செழிப்பாய் வரும்போது அமலேக்கியர் வந்து பொறாமை நின்று அதை தூர்த்து போடுகிறார்கள். அதன் நடுவிலையும் வாய் பேசாமல் மௌனமாய் இருந்தான். உங்க சிறையிருப்பு மாறி இப்பொழுது சூழ்நிலைமைகள் மாறி ஒரு பெரிய நன்மையை, ஆசீர்வாதங்களை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல, யோபுவை நடத்தினது போல, ஈசாக்கை நடத்தினது போல உங்களையும் நடத்த கர்த்தர் சுத்தமாக இருக்கிறார். இந்த குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் அன்பு தேவ ஜனமே, உங்க சிறையிருப்பு இன்றைக்கு மாறப்போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றப் போகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சோதர சிறையிருப்பு மாற்றப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? சிறையிருப்புனா வேதனையும் கண்ணீரும் அடிமைத்தனமும். இந்த சிறையிருப்பு நம்மை விட்டு விலகும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்க முடிகிறது. சங்கீதம் 14ஆம் அதிகாரத்திலே அது 7வது வசனம், சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகுமா. இப்போ நம்முடைய சிறையிருப்பு வேதனை நிறைந்தது, கண்ணீர் நிறைந்தது, கசப்பானது. இந்த சிறையிருப்பு சத்துருவானும் நம்மை கொண்டு சிறைப்படுத்தி வைத்து ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாத அடிமைத்தனத்துக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த சிறையிருப்பை கர்த்தர் உங்களை விட்டு விலகும் போது உங்க வாழ்க்கையில என்ன நடக்குமா? சோத்திரம், களிப்பும் மகிழ்ச்சியும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வர போகிறார். இதுவரை நீங்கள் கண்ணீர் வடித்து புலம்பி அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை தேவன் தரப்போகிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் வரப்போகிறது. உங்க சிறையிருப்பை மாற்றின உடனே அடுத்தது உங்களுக்கு கிடைக்கிற முதல் பரிசு, முதல் பொக்கிஷம், முதல் ஆசீர்வாதம் என்னன்னா களிப்பும் மன மகிழ்ச்சி. கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் சங்கீதம் 126
நம்ம வாசிக்கும் போது சோத்திரம் அதில் சொல்லப்படுகிறது. அதில் 3வது வசனம் என்ன சொல்லுகிறதா, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆனந்த களிப்பும் மனமகிழ்ச்சி உண்டாகும். இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றும் போது, சத்துரு கொண்டு வந்த கண்ணிகள் தெறிக்கொண்டு போகும்போது, அவன் கொண்டு வந்த தடுப்பு சுவர்களை கர்த்தர் உடைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமா, நம்மளே சொல்லுவோம், நம்ம குடும்பமாய் சொல்லுவோம். கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து, பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து குடும்பமா நீங்க சொல்ல போகிறீங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் சொல்ல போகிறீங்க. உங்களை பார்த்து கதை சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று உங்க குடும்பங்களுக்குள்ள ஒரு ஆனந்த களிப்பும் மனமகிழ்ச்சியும் வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் அதில் பார்க்கும்போது 1வது வசனம் சொல்லுகிறது, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். நமக்கு நடக்கிற ஆசீர்வாதம், தருகிற ஆசீர்வாதம், மேன்மைகளை பார்க்கும்போது, தேவனுடைய சிறையிருப்பை மாற்றி ஒரு பெரிய சந்தோஷத்தை மனமகிழ்ச்சி தரும்போது, நமக்கு இது நிஜமா பொய்யா, இது உண்மைதானா என்று நாமளே நம்மை குறித்து சந்தேகப்படக்கூடிய அளவுல, நாமே நம்மளை பார்த்து அதிசயப்படக்கூடிய அளவுல, சொப்பனம் தானோ இல்லை இது நிஜமா என்று நம்மை நாமே சிந்திக்கக்கூடிய அளவுல பிரமிக்கக்கூடிய காரியத்தை உங்க குடும்பத்துல நீங்க செய்யற காரியத்துல கர்த்தர் செய்ய போகிறார். இன்னும் அதிலே பார்க்கும்போது 2வது வசனம் என்ன சொல்லுகிறது, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும், இந்த சிறையிருப்பு மாறினோடனே நம்மளோட வாயிலிருந்து சந்தோஷமான வார்த்தைகள்லாம் வரப்போகிறது. நேற்று வர ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு என்ன உங்கள் வாழ்க்கையில சம்பவிச்சிருக்கு, சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி இருக்கிறான்னு சொல்ல போகிறீங்க. சொல்லப்படுகிறது, நம்முடைய வாய் ஆனந்த நகைப்பினாலும், நம்முடைய வாய் நகைப்பினாலும், நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லிக் கொள்வார்கள். ஆமென். உங்க வாழ்க்கையிலே நடக்கிற அதிசயங்களை பார்த்து புறஜாதிகள் சொல்ல போகிறாங்க, இவங்க கர்த்தரை தேடினாங்கப்பா, இந்த லாக்டவுன் டைம்ல ஜபம் குறையல, வேத வாசிப்பு குறையல, வீட்டுக்குள்ள குடும்ப ஜபம் குறையல, கர்த்தருக்குள்ள சாட்சியா உண்மையா பரிசுத்தமா இருந்தாங்கப்பா, எல்லாவற்றையும் உண்மையா இருந்தாங்கப்பா. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க சொல்ல போறாங்க, கர்த்தரை இவர்கள் தேடினதுனால கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று உங்களை பார்த்து சொல்லக்கூடிய அளவில் கர்த்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை இன்றைக்கு மாற்றப் போகிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். சோத்திரம். அந்த சிறையிருப்பு சோத்திரம் நம்மை விட்டு விலகும் போது, ஆமோஸ் அதுல வாசிச்சோம்லாம் 9ஆம் அதிகாரத்துல அதுல 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஸ்தோத்திரம். என் ஜனமாகிய இஸ்ரவேல் சிறையிருப்பை நான் திருப்புவேன். 15வது வசனம் என்ன சொல்லுகிறது, அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். கவனிக்கணும், சிறையிருப்பை திருப்பும் போது, இதுவரை சாபமான கிளிகளை கர்த்தர் உடைத்தெறியும் போது அடுத்தபடி என்ன நடக்குமா? சோதரர், அதே இடத்தில், அதே ஜனங்கள் மத்தியில், அதே ஜாதிகள் மத்தியில், உங்களை ஏளனமாய் பேசினவர்கள் அதே ஜனத்துக்கு மத்தியில் உங்களை கர்த்தர் நிலைநாட்ட போகிறார். நாட்டக்கூடியவர் அவர். ஒரு செடியை நாட்டினால் அந்த செடிக்கு தண்ணீர் உரம் போடும்போது அது பூத்து காய்த்து கனி கொடுக்கிறது போல, உங்களை நாட்டிருக்கிறது மனுஷன் அல்ல. நீங்க இருக்கிற கிராமத்தில், அந்த தெருவில் உங்களை நாட்டிருப்பவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் அதை செய்கிற தொழிலே உங்களுக்கு அந்த தொழிலை தந்து அந்த தொழிலை நாட்டியிருப்பவர் இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு தந்த நல்ல குடும்பத்தை தந்தவர் நாட்டியிருப்பவர் இயேசு கிறிஸ்து. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை யாராலும் எந்த சக்தியாலும் பிடுங்க முடியாது, அழிக்க முடியாது. நான் உங்க சிறையிருப்பை மாற்றிட்டு அடுத்தபடி உங்களை நான் என்ன செய்ய போகிறேன், உங்களை அதே இடத்துல நாட்டப் போகிறேன், அதே இடத்துல உங்கள் பேர் பெருமைப்பட போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுது. இனி நீங்கள் பிடுங்கப்பட மாட்டீர்கள். இனி அந்த இனி என்கிறத கொஞ்சம் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இனி அந்த வசனம் சொல்லுது, அவர்களை அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவது இல்லை. நாட்டிருக்கிறவர் அதை எந்த சக்தியால் இனி பிடுங்க முடியாது. அவர் நாட்டினா நாட்டினதுதான்.
திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான்னு சொன்னார்ல. அவர் திறந்துட்டா ஒருவனால் அதை அடைக்க முடியாது, கூட்ட முடியாது. பிரியமானவர்களே, உங்களை அவர் நாட்டிவிட்டால் எந்த சக்தி உங்களை பிடுங்க முடியாது. இரண்டாவது, ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதில் 18வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஸ்தோத்திரம். இனி கொடுமை உன் தேசத்தில் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அப்படியானால் நாட்டப்பட்டிருக்கவங்களை எந்த சக்தியும் பிடுங்க முடியாது சொல்லிட்டாரு. அடுத்தது கொடுமையும் ஸ்தோத்திரம் அழிவும் நாசமும் உங்கள் எல்லைகளுக்கு. நீங்க இருக்கிறீங்களா, அந்த வீட்டு சுற்றுப்பகுதி ஆண்ட தூதர்களுடைய விசேஷத்தை பாதுகாப்பு வைக்கிறார். அதுல தேவனுடைய அக்கறை எப்பொழுது எரிந்து கொண்டிருக்க போகிறது. என்ன உங்க வீட்டுக்குள்ள கொடுமையும் சொல்லப்படுகிறதான அழிவும் நாசமும் உங்க வீட்டுக்குள்ள வராது என்று கத்த சொல்லுகிறார். சுவாசிக்கிறீங்களா? எனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உங்க குடும்பத்துக்குள்ள உங்க எல்லைக்குள்ள இனி கொடுமை நாசம் ஒன்றுமே வராது. பிரியமானவர்களே, இன்னும் செப்பனியா 3ஆம் அதிகாரத்துல அதுல 18வது வசனம் எப்படி சொல்லுகிறது என்றால், கவனி பாருங்க. கர்த்தர் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாது இருப்பார். அதே மாதிரி இனி கர்த்தர் நடுவில் இருக்கிறார். பிடிக்கணும்னு நினைச்சாங்கல்ல, அவங்க மத்தியில கதை சொல்லி இனி யாரும் பிடிக்க முடியாது, நான் நடுவில் இருக்கிறேன். இனி இந்த வார்த்தையை கேட்ட பிறகு இனி சோதரம் உங்க நடுவிலே கர்த்தர் இருக்கிறார், உங்க நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். அதனால என்ன நீங்கள் தீங்கை காண்பது இல்லை. பிரியமானவர்களே, இன்னும் நம்ம வாசிக்கும் போது அநேக வாக்குத்தத்தங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரத்துல இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அந்த 20ஆம் வசனம், இனி சூரியன் அஸ்தமிப்பது இல்லை. இனி அஸ்தமிக்காது. அவர் உதிக்கப்பட்டார். அவர் உதிக்கப்படின அந்த சூரியனை யாரும் அஸ்தமிக்க வைக்க முடியாது. அவர் திறந்த வாசலை யாரும் அடைக்க முடியாது. சோதரம் இப்படிப்பட்ட சில நன்மைகளை இனி இன்றையிலிருந்து, இப்ப இந்த வார்த்தையை காதுகளுக்குள்ள வந்து விழுகிற அந்த நிமிடத்திலிருந்து இனி உங்களை யாரும் விடுங்க முடியாது. இனி கொடுமை உங்கள் தேசத்தில் தேங்குவதும் வராது. இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். இனி அவர் திறந்த வாசலை யாரும் அடைக்க முடியாது. கர்த்தர் பெரியவர். உங்க வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இறைமையான வாசிக்கும் 42 பாட்டில் சொல்லப்படுகிறது, நான் உங்களை நாட்டுவேன் என்று சொல்லப்படுகிறது. சோதரம் நாட்டப்பட்ட நீங்கள், நாட்டப்பட்டிருக்கிற நீங்கள், கர்த்தருக்குள்ளே நாட்டப்பட்டிருக்கிற நீங்கள், கர்த்தருக்குள்ளே ஸ்தோத்திரம் வந்து சோதரம் அவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற நீங்கள் இனி ஒரு நாள் சோதரம் பிடுங்கப்பட மாட்டீங்க. உங்களோடு தேவன் இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நிச்சயமா அவங்க வாழ்க்கையிலே சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் நிறைவேறப் போகிறது. நான் வாசித்தது போல அந்த ஸ்தோத்திர வாக்குத்தத்தத்தில் சொல்லப்படுகிறது போல, என் ஜனமாகிய இஸ்ரவேல் சிறையிருக்க நான் திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி ஸ்தோத்திரம் அவைகளுடைய படரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். ஆமாம், அதே இடத்துல நீங்க இருக்கிற அதே இடத்துல, அதே கிராமத்துல, அதே தெருவில் ஒரு செழிப்பான ஆசீர்வாதமான ஒரு அருமையான வாழ்க்கையை கற்பவர்களுக்கு தரப்போகிறார். வார்த்தை முகாந்திரம் தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவரோட வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரை இந்த யூடியூப் முகாந்திரம் நல்ல பாடல் ஆராதனை தோடு சேர்ந்து ஆண்டவரே உடைய சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்லி சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தையும் ஆண்டவரே அதனுடைய மறைமுகமாய் கிடந்ததான ஆண்டவர் புதையல்களையும் வசன முகாந்திரங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, நாங்கள் பிடுங்கப்பட்டு போய்விடுவோமோ என்று பயந்தோம். ஆனால் நீ சொல்லிட்டீங்க, நான் உங்களை நாட்டிருக்கிறேன். இனி நீங்கள் பிடுங்கப்படுவதில்லை. இனி கொடுமை தேசத்தில் கேட்கப்பட மாட்டாது. இனி தீங்கை காணாதிருப்பார். இனி சூரியன் அஸ்தமிப்பது இல்லை என்று சொல்லிட்டீங்க. ஆண்டவரே, இந்த வசனங்களுக்கு போதும். வசனத்தை கொண்டு ஓடி வெற்றி பயணம் செய்வதற்கு கர்த்தர்களுக்கு கிருபைகளை தாரும். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு எங்களை நடத்துவீராக. இது
இதுவரை போராடின எல்லா விதமான சத்துடைய கிரிகள் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. சத்துடைய எல்லா சிறையிருப்பை கர்த்தர் விலக்கி போட்டிருக்கிற ஆண்டவரே, பெரிய காரியத்தை நாங்கள் காணப்போகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாம மயப்படும் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்திருந்த நல்ல சாட்சிகளை கேட்பதற்கு ஆண்டவர் உதவி செய்ய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தவர்களும் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Thank you.